வணக்கம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா, திமுகவுல முதலமைச்சர் ஸ்டாலின வந்து விமர்சனம் பண்றத விட, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் சரி, பாஜகவும் சரி, எல்லாமே டார்கெட் பண்றது வந்து உதயநிதிய தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. உதயநிதிய தான் ஒரு இது பண்ணி பேசுறாங்க. லாக் பண்ற மாரி பேசுறாங்க. ஸ்டாலினுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து மக்கள் மத்தியில வந்து அதிருப்தி இல்ல அப்படிங்கிறத, ஒரு சர்வே மூலமா பாஜக எடுத்த பிறகு, அந்த சர்வேய வந்து எடப்பாடி பழனிசாமி காட்டி, நீங்க முதலமைச்சர விமர்சனம் பண்றது தப்பு. ஸ்டாலின் மேல பெருசா மக்கள் மத்தியில அதிருப்தியே கிடையாது. அவர் பையன் உதயநிதிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அரசியல்ல கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்குறாங்க. அப்படிங்கிற மாரி நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து திமுக மேல அதிருப்தி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாலின் மேல நீங்க விமர்சனம் வச்சீங்கன்னா, அது பெருசா மக்கள் மத்தியில ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ டார்கெட்டே வந்து உதயநிதி தான். அப்படி ப டார் உதயநிதிய டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து திமுகவும் புரிஞ்சுக்கிச்சு. சரி, சரி இவங்க பண்றது என்னடாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் உதயநிதிக்கு பெருசா முக்கியத்துவம் குடுக்காம, பேனர்லேருந்து, ஃப்ளெக்ஸ்லேருந்து எல்லா இடங்கள்லயும், மாநாடுலேருந்து எல்லா இடங்கள்லயும் உதயநிதி தான் போய் கலந்துக்குவாரு, பார்த்துக்குவாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் தேர்தல் முடியிற வரைக்கும் அப்படியே ஆஃப் பண்ணி வை அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு உத்தரவு போட்டாங்க. எல்லாமே பெருசா பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தான். எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் படம் தான் பெருசா போட ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து கூட பாஜகல வந்து செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு. அந்த தோல்வி பயத்துல தான் கொள்கை, கோட்பாடு எதுவுமே கிடையாத லெட்டர் பேட் கட்சிகள எல்லாம் இழுத்து கொண்டாந்து சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. லெட்டர் பேட் கட்சின்னா சமீபத்துல சேர்ந்தது யாரு? அப்படின்னு பாருங்க. தேமுதிக தான். தேமுதிக வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சி அப்படின்னு சொல்லி பிரசாந்த் எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, கோவம் வருமா வராதா தேமுதிககாரங்களுக்கு? அவங்கெல்லாம் வந்து நீங்க எதுக்காக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தேமுதிகவோட நடத்துனீங்க? பண்ணீங்கல்ல, பேசுனீங்கல்ல. உங்களோட அவங்க சுமூகமான உறவு தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. ஆனா என்ன நடந்தது? உங்கனால அந்த கூட்டணிய மெயின்டெயின் பண்ண முடியல. கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு தேமுதிகவுனால கொண்டு வரதுக்கு உங்களால முடியல. எடப்பாடி பழனிசாமி சரியா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? 20 வருஷ கனவு. அந்த கனவு நிறைவேத்துறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? அதை நிறைவேத்துறதுக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல. பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்குமான ஒரு நெருக்கம் மிக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அந்த பாண்டிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்கலாம். கொடுத்து தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கலாம். போன பிறகு லெட்டர் பேட் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுறது, இதெல்லாம் வந்து நல்லா இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புல சொல்றாங்க. ராஜ்யசபா சீட்டை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. சரி, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பாஜக தரப்புல வைக்கப்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக வந்து நம்ம கூட எப்பயுமே கூட்டணியில் இருந்த திமுக கூட நம்ம 2019லேருந்து கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்கோம், ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் எங்களை வந்து நீங்கள் பெருசாக மதிக்கவே இல்லை. காலங்காலமாக திமுகவுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். திமுக கட்சிக்காக நாங்கள் வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட இருந்த அதிருப்தியெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ கூட நாங்கள் திமுக விட்டு போகல. திமுகவுக்கு எதிராக கூட நாங்கள் விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, குடும்ப ஆட்சி, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு எதிரானது. அரசை வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இந்த கூட்டணிக்குள்ளே இருக்க விசியாவோ கம்யூனிஸ்டோ பேசாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசும்போது கூட நாங்கள் வந்து ஒன்றுமே பேசலையே. எங்கள் திமுக கூட்டணியை நாங்கள் வந்து எதிராக கூட நாங்கள் கருத்து சொன்னதே கிடையாது. எங்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி பழக்கம். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? அவங்களெல்லாம் வந்து கோச்சிக்கலாமா? நம்ம கூட்டணி ஜெயிக்கிறது தான். இதில் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து விசிகாவும் இருக்குது, திமுகவும் தான் இருக்குது, கம்யூனிஸ்டும் தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு சவால் இருக்குது, பெரிய சவால் இருக்குது. தாவேகா அப்படிங்கிற ஒரு சவால் இருக்குது. அவங்க யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த தேர்தலில் வந்து திமுக தோற்று போச்சு அப்படின்னா, எல்லாருமே தானே தோற்று போவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும்னு தானே இந்த கூட்டணியை உருவாக்குறோம். அப்போ புதுசா வரவங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ விட்டு குடுக்குறது நல்லது. நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற மாரி தான் திமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். ஹிட்லர் ஆட்சி மாரி ஆயிடுவாங்க. ஜனநாயகத்து மேல கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே விஜய் நடிச்ச ஜனநாயகத்து மேல கை தான் இருக்குது. அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, சினிமா துறையும் பார்த்தீங்கன்னா, முழுக்க ஸ்டாலின் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். கருத்து சுதந்திரம்லாம் யாருமே பெருசா பேச முடியாது. பேசுனா வந்து கண்டிப்பா வந்து
நம்மளை கருத்து சுதந்திரமாக பேசுகிறவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதியை வந்து இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்தோடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அடுத்த இன்பநிதி, இந்த இன்பநிதியை வந்து திமுக இளைஞர் அணி செயலாளராக கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக வந்து விமர்சனம் பண்ணுது. திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம கூட்டணி பலமாக இருக்கணும். திமுக எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைஞ்சா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாவேகா வந்து நீங்கள் இந்த சைடு கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி, பவன் கல்யாண் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் வந்து ஓரளவுக்கு நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருக்கிறாரு. அவருக்கு குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, சினிமா பிரச்சனை, அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டணி அமையல. கூட்டணி ஆச்சுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் பெருசாக யாருமே வரவே இல்லை. இப்போ வந்து நம்ம போய் இன்னொரு ஆச்சு இதில் கூட்டணின்னு போய் சேர்ந்தோம்னா நமக்கான ஒரு மரியாதை இருக்குமா? நம்ம வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம தான் தனிப்பட்ட முறையில் நிற்கலாமா? இல்லை அப்படி நிற்கிறனால வந்து வாக்குகளை தான் பிரிக்க முடியும், திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்மளை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து தனித்து போட்டி போடலாம், விஜய் தலைமையில் கூட்டணி வரல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஆதவ அர்ஜுனாட்ட வந்து நான் கடந்த நவம்பர் மாதமே டிடிவி தினகரன் வந்து பேசியிருக்காரு. செங்கோட்டையன் மூலமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. செங்கோட்டையன்லாம் ஆதவ அர்ஜுனாட்ட சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாட்ட நேரடியாகவே பேசியிருக்காங்க. எல்லாருமே வந்து விஜய்கிட்ட வந்து சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல. ஜனவரி வரட்டும், பொங்கல் வரட்டும், தை பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஓபிஎஸ் அவர் கூட வந்து தாவேகா சைடு போகிறதுக்கான ஒரு ஆயத்த பணிகளில் தான் இருந்தார். எல்லாமே தொண்டர்கள், அவருடைய அதிமுக உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் எல்லாமே அதை தான் விரும்பியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே வந்து ஒரு மன கஷ்டத்தை வந்து ஆதவ அர்ஜுனா ஏற்படுத்திட்டார். கொஞ்சம் காலம் தாழ்த்தி நம்ம பேசலாம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். செங்கோட்டையனை கொண்டு வந்தது தவிர பெருசாக இன்னும் அவங்க தாவேகா சைடு சாதித்த மாதிரி ஒன்றுமே புரியல, சாதித்த மாதிரியும் தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ விஜய்க்குமே ஒரு குழப்பம். இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் வந்து குடும்ப பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அரசியல்லையும் பெருசாக வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பட முடியல. திரும்பவும் திமுக தான் நமக்கு தீய சக்தி. திமுக வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னோம்னா பாஜக கூட்டணிக்குள்ளே போகலாம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகலாம். ஆனால் நம்மளை வந்து அரசியலில் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கே போனால் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. ஆனால் என்டிஏல கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத யாருக்கும் சொல்லவே இல்லை. பாஜகட்ட வந்து நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சா கூட்டணி தொடரலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நமக்கு 40 சீட்டு தான் தருவேங்கிறாரு. பாஜக 60 சீட்டு தரேங்குது. என்ன பண்ணுறதுன்னே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இன்னமும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னோம்னா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு இப்போ குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன இப்போ டார்கெட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உதயநிதி தான் டார்கெட்டு. இவங்க எல்லாத்துக்குமே உதயநிதி தான். உதயநிதி வந்து எப்படியா இருந்தாலும் உதயநிதியை நம்ம கார்னர் பண்ணால் போதும், ஸ்டாலினை கார்னர் பண்ணாதீங்க. ஸ்டாலின் வந்து சர்வே பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மேலே மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் இல்லை. இப்போ கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலாம் நீங்கள் போய் ஸ்டாலின் தான் எம்எல்ஏ, அவரை பற்றி நீங்கள் கருத்து கேட்டிங்கன்னா அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தாண்டி திரும்ப தளபதி தாங்க வருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சின்ன பசங்க முதற்கொண்டு அதான் பேசுகிறாங்க. எங்கள் விஜய்க்கு இன்னும் பெருசாக மாசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே தளபதி தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தளபதினா விஜய் இல்லை, ஸ்டாலின். அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக விமர்சனங்கள்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து என்னென்னா உதயநிதியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதிமுக, பாஜக. விஜய்க்குமே அதுதான். உதயநிதியை வந்து எதிர்காலத்தில் தனக்கு வந்து மிக முக்கியமாக விஜய் தான் பிரச்சனை பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு உதயநிதி நம்புகிறாரு. அப்படி நம்புறதுனால பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதை தாண்டி அவருக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. எப்போ இந்த தடவை திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காந்தா அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதனால் விஜய் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அட்டாக் பண்ணாமல் இவங்க வந்து எல்லாமே உதயநிதியை தான் அட்டாக் பண்ணி பெரிய அளவில் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும். அது இல்லாமல் உதயநிதியை வந்து
முதலமைச்சர் ஆகுறதுக்கு தான் ஸ்டாலின் வந்து இவ்வளவு மெனக்கட்டுறாரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இப்போ வந்து தற்போதைய குற்றச்சாட்டு எல்லாமே அதுதான். அவர் அடுத்து வந்து திமுக யாரை ஏற்றுக்குதோ அதுதான். இப்போ வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை யாருமே ஏற்றுக்கல. அவர் சட்டத்திட்ட விதிகளை எல்லாத்தையுமே மாற்றி எழுதி அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போ அவர் நிற்கிறாரு. அவர் ஜெயிச்சு காட்டணும்ல. ஆளுமைங்கிற ஒரு தன்மை இருக்கணும்ல. ஆளுமையோடு இருந்தால் தானே அங்கே மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆளுமையே இல்லை. கட்சி அதிமுகங்க பேருக்கும் ரெட்டை இலை சின்னத்துக்கும் இன்றைக்கி ரெட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது அப்படின்னா அது யாருக்காக இருக்குது? பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கனால இருக்குது. இல்லைன்னா ரெட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குமா? ரெட்டை இலை சின்னம் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே இரு அப்படிங்கிற மாதிரி தான் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்குமே கொஞ்சம் பாஜகவோட கூட்டணி வச்சதில் அதிருப்தி இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு. வழி இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட ஊழல் வழக்கில் மாட்டிட்டு நிற்கிறாங்க. எல்லாமே அமித்ஷா கையில் இருக்குது. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சுருவார் அப்படிங்கிற பயம் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, வருங்கால முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை எல்லா பொதுக்கூட்டங்களையும் ஏற்படுத்துகிறாங்க. எல்லா பொதுக்கூட்டத்துலேயும் அப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து காட்டுறாங்க. ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அதிமுக பாஜக முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலினை கொஞ்சம் அப்படியே ஓரங்கட்டி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வை பற்றி தான் அவங்க வந்து அதிகமாக வந்து சொல்கிறாங்க. அந்த ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா மத்தியில் இருக்க பாஜக நினச்சா கண்டிப்பாக வந்து நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. சட்டமன்ற நீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வந்து அவங்க சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ண மாட்டோம், ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தெரியுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டாலினா இபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மாற்றி இபிஎஸ்ஆ உதயநிதியா அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பாவம்யா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் தேர்தல் காலத்தில் யார் இபிஎஸ்ஆ உதயநிதி அப்படிங்க மாற்றுறத அதிமுக பாஜக தெரிஞ்சு பண்ணுறத விஷயத்த வந்து திமுக தலைமை உணர்ந்துருச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று திருச்சியில் நடந்த மாநாட்டில் கூட உதயநிதிக்கு பெரிய அளவில் பேனரோ ஃப்ளக்ஸோ வைக்கலை. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் முதலமைச்சர் தான். அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதோட அதிமுக பாஜகவோட இலக்கு உதயநிதி அப்படிங்கிறத புரிஞ்சிடுச்சு திமுக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் உருவாக்குறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்ப நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அதிமுக பாஜக இவங்கெல்லாம் கூட்டுறாங்க. அதே போல் விஜய் வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் கூட்டணிகளை போனார்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக நம்புகிறாங்க. திமுக அதை நம்புகிறாங்களா என்னங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.